வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரேஷன் கார்டுன்னு சொல்லப்படுற ஸ்மார்ட் கார்டை பத்தினதாங்க. இந்த ஸ்மார்ட் கார்டை பத்தி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுங்க. முதல்ல நியூ கார்டு எப்படி அப்ளை பண்ணணும், இதுல ஃபோன் நம்பர் இல்லை, நான் எப்படி ஃபோன் நம்பர் ஆட் பண்றது, என்னோட குழந்தையோட பேரை நான் எப்படி சேர்க்கறது, எங்க அப்பா வீட்டு ரேஷன் கார்டுல இருந்து நான் எப்படி என் பேர் ரிமூவ் பண்றது, நான் ஆல்ரெடி நிறைய கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், என் அட்ரஸை மாத்திருக்கேன், ஆனா என்னோட கார்டுல பழைய அட்ரஸ் தான் வியூ ஆகுது, எனக்கு புது கார்டு நான் ரீப்ரிண்ட் கார்டு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய 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 டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ற மாதிரி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு இதுலையும் கிளியர் ஆகலை, இன்னும் டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் அதோட விளக்கம் எல்லாமே அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட், ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் ஆட் பண்றது முக்கியமா? ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா இந்த ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரேஷன் கார்டு ஆஃபீஸுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ரேஷன் கார்டு ஆஃபீஸ் அவங்க தாலுக்கால ரேஷன் கார்டுக்குன்னு சொல்லி தனி பிரிவு இருக்குங்க. அந்த பிரிவில் இருக்கிறவங்க தான் இந்த ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் எல்லா கரெக்ஷன்களையும் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் இந்த ஃபோன் இதில் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போட்டு அந்த ஓடிபி மூலமாக நம்ம உள்ளே போய் லாகின் பண்ணி நேம் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது, ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா சேவைகளையுமே பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ரேஷன் கார்டு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் அலைஞ்சு அங்கே ஆஃபீஸுக்கு போய் அங்கே வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அலைச்சலை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் சேர்த்து எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கன்னு சொல்லி நம்மளோட தமிழக அரசு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, நான் எப்படி ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கும்போது அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் எந்த நம்பர் ஆட் பண்ண எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வைங்க, உங்க ரேஷன் கடையில நீங்க பொருள் வாங்குறீங்கல்ல, அந்த பொருள் வாங்கும்போது நீங்க வாங்கின அளவுகள், சர்க்கரை 1 கிலோ, அரிசி 1 கிலோ, பருப்பு 1 கிலோ அப்படின்னு சொல்லி உங்களோட ரேஷன் கார்டுல எந்த நம்பர் கொடுத்துருக்கோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும். உங்க குடும்ப நபர்களுக்கு யாருக்கு மெசேஜ் வருதுன்னு பாத்தீங்கன்னாவே எந்த நம்பருக்கு மெசேஜ் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நான் கொடுக்கவே இல்லை, அந்த நம்பர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபோன் நம்பர் ஆட் பண்றது ஆன்லைன்ல பண்ண முடியாது. நீங்க உங்களோட தாலுக்கால போய் ரேஷன் கார்டு செக்ஷன்ல போய் இந்த ஸ்மார்ட் கார்டை ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. அது இல்லாம உங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி என்னோட ஃபோன் நம்பர் நான் மாத்திட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஃபோன் நம்பரை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, என்னோட ஃபோன் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி ரெண்டையும் பின் பண்ணி அங்கே ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க 1-2 நாளுக்குள்ள உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா சேவைகளையும் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ரேஷன் கார்டில் நேம் ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க. ஒருத்தங்க இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி வர்றாங்க, அவங்களோட மாமியார் வீட்டு ரேஷன் கார்டில் அந்த பொண்ணோட பேரை ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த பொண்ணோட ஆதார் கார்டு அந்த மாமியார் வீட்டு ரேஷன் கார்டு என்ன அட்ரஸில் இருக்கோ அதே அட்ரஸில் அந்த பொண்ணோட ஆதார் கார்டு அட்ரஸும் மாறணும். மாறுறதுக்கு அப்புறம் தான் அந்த கல்யாண பத்திரிகையையும் அந்த பொண்ணோட ஆதார் கார்டையும் வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். இவங்க பேரை ஆட் பண்ணி விடுங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் அட்ரஸை மாத்தாம நீங்க அவங்க அம்மா வீட்டு பழைய அந்த பொண்ணோட அம்மா வீட்டு அட்ரஸ்லயே போட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நேம் ஆட் பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா குழந்தைங்களோட பேரை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணுவாங்க. இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும், அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்மளோட ரேஷன் கார்டில் நேமை ஆட் பண்ணிடுவாங்க. பர்த் சர்டிஃபிகேட் வச்சு இப்போ பண்ணிடலாம். நாளைக்கு அந்த குழந்தை ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்க போனாங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம தான் அந்த குழந்தையோட ஆதார் கார்டை எடுக்காமல் வெறும் பர்த் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுமே நம்மளோட ரேஷன் கார்டில் பேர் ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆதார் அந்த ரேஷன் கார்டில் லிங்க் ஆகாமல் போயிடும். ஸோ இது நிறைய பேர் பண்ற தப்பு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுத்ததுக்கு அப்புறம் நேம் ஆட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி குழந்தையோட பேரை ஆட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்க இப்ப குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட ஆதார் கார்டு, அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், இந்த ரெண்டையுமே வச்சு நீங்க நேம் ஆட் பண்ணீங்க, ரேஷன் கார்டில் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நேம் ஆட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கார்டிலேருந்து ஒரு நேமை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான். இப்போது ஒருத்தங்களை பேரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன காரணம் இருக்கும்? ஒன்று, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், ஸோ தனி குடும்பமாகும் போது நேமை ரிமூவ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஒருத்தங்க இறந்துருப்பாங்க, அவங்கள டெத் சர்டிஃபிகேட் வச்சு ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த 2 காரணம் தான் மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள்
தனி குடும்பமாக போகிறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட கல்யாண பத்திரிக்கை அந்த 2 வச்சு மட்டுமே வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு நீங்கள் வேறு எங்கே போகிறீங்க, தனி குடும்பத்தை வந்து ஒரு குடும்பம் வந்து நீங்கள் பில்டப் பண்ணும்போது அந்த குடும்பம் வந்து வேறு அட்ரஸில் தானே நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த அட்ரஸ் போட்டு உங்களோட ஆதார் கார்டு மாறி இருக்கணும். மாறி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நேமை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் தாலுக்காவில். 2வது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளோட பேரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்போ வந்து அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வச்சு அவங்களோட ஆதார் கார்டை வச்சு நேமை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரேஷன் கடையில் போய் சொல்லணும் இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து ஒரு டெத் சர்டிஃபிகேட் வந்து காட்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் பேரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க இறந்துருவாங்க, அவங்கள தான் வந்து நீங்க குடும்ப தலைவரா போட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பேரை நீங்க உடனே வந்து ரிமூவ் பண்ண முடியாது. முதல்ல குடும்ப தலைவரா மாத்தணும். அந்த குடும்பத்துல வேற அடுத்து இருப்பாங்க பாத்தீங்களா பெரியவங்க, அந்த பெரியவங்களோட போட்டோ வச்சு நீங்க முதல்ல அவங்கள குடும்ப தலைவரா மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குடும்ப தலைவரா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் இறந்து போனவர், அவங்கள வந்து நீங்க அதுக்கப்புறம் தான் ரிமூவே பண்ண முடியும். நீங்க எடுத்தருப்புல ஆதார் கார்டை வச்சு டெத் சர்டிஃபிகேட் வச்சு அவங்களோட பேரை ரிமூவ் பண்ணிடக்கூடாதுங்க. கண்டிப்பா குடும்ப தலைவரா அவங்க போட்டோ இருக்குது, இறந்தவங்களோட போட்டோ இருக்கு அப்படிங்கும் போது அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள குடும்ப தலைவர்ல இருந்து வேற ஒரு உறுப்பினரா மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஆளை குடும்ப தலைவரா போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க டெத் சர்டிஃபிகேட் வச்சு குடும்ப தலைவரை மாத்தணும். இது வந்து இறந்தவங்க குடும்ப தலைவரா இருந்தால் மட்டும். ஒரு கணவனோ மனைவியோ குடும்ப தலைவரை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்க ஹஸ்பண்டை வந்து குடும்ப தலைவரா போகணும்னு நினைக்கலாம், உங்க மனைவியை குடும்ப தலைவரா போகணும்னு நினைக்கலாம். ஸோ நீங்க அப்படி நினைக்கும் போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வெறும் ஜஸ்ட் வந்து உங்க போட்டோ உங்க ஆதார் கார்டை வச்சு குடும்ப தலைவரா இருக்கிறவரை ஹஸ்பண்டா மாத்திட்டு அதுக்கப்புறம் மனைவியோட போட்டோ வச்சு குடும்ப தலைவரை அவங்கள மாத்திக்கலாம். அது ஜஸ்ட் ஈஸி ப்ராசஸ் தாங்க, அது பண்ணிக்கலாம். இதுல இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நாங்க வந்து ரேஷன் கார்டு வாங்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தோம், இப்போ வந்து நாங்க பிரிஞ்சிட்டோம், என் ஒய்ஃப் பேர் வந்து என் ரேஷன் கார்டுல இருந்து எடுக்கணும், என் ஹஸ்பண்ட் பேரை வந்து ரேஷன் கார்டுல இருந்து எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வர்றீங்க. நீங்க இந்த மாதிரி வந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் பத்திரம் தேவைப்படுங்க. டிவோர்ஸ் பத்திரம் இருந்தால் மட்டும்தான் உங்க நேமை வந்து அவங்களோட நேமை ரிமூவ் பண்ண முடியும். அப்படி டிவோர்ஸ் பத்திரம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு பாண்டு சீட்டில் நாங்கள் வந்து மனமொத்து பிரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நோட்டரி லாயர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது அப்ரூவ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுற மாதிரி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் நேமை ரிமூவ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களோட பேர் வந்து அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் ரேஷன் கார்டில். அதை நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, அப்படியே தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ரஸ் கரெக்ஷனுங்க. முதல்ல வந்து ஒருத்தவங்க ரேஷன் கார்டு வாங்கும்போது ஒரு அட்ரஸில் இருப்பாங்க. ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாவோ இல்லை அவங்களோட பணி சுமை காரணமாவோ வந்து வேற இடத்துக்கு மாறுற மாதிரி இருக்கும். அப்படி மாறிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களால் போய் வந்து பொருள் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரேஷன் கார்டையும் வந்து நீங்கள் எங்கே வாழ்கிறீங்களோ எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. ஒருவேளை மாற்றணும் அப்படின்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னீங்கன்னா, இந்த இதுல குடும்ப தலைவர்னு சொல்லி யார் பேர் போட்டிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி வந்து நீங்க இப்ப எங்க லைவ்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு மாத்திரணும். நீங்க மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து ஓடிபி போட்டு உள்ள லாகின் பண்ணி போய் எந்த அட்ரஸ்ல இருந்து நான் இந்த அட்ரஸ்க்கு கரெக்ஷன் பண்றேன்னு சொல்லி உங்க ஆதார் கார்டையும் சேர்ந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் அட்டாச் பண்ணி நீங்க உங்களோட ரேஷன் கார்டை வந்து மாத்திக்க முடியும். எங்க வாழ்றீங்களோ அந்த அட்ரஸ்க்கு கண்டிப்பா மாத்திக்க முடியுங்க. இது வந்து ஆதார் கார்டு கரெக்டா இருந்தா மட்டும்தான் மாத்துவாங்க. நீங்க தப்பான ஆதார் கார்டு வச்சீங்கன்னா கண்டிப்பா மாத்த மாட்டாங்க. அட்ரஸ் மாத்தாம வச்சீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 2வது, இந்த ரேஷன் கார்டை வந்து நீங்க அட்ரஸ் மாத்துறீங்க இல்லையா, மாத்தும் போது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வைங்க, அந்த கடை செலக்ட் பண்றது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்க ரேஷன் கடையோட நம்பர் இருக்கும். ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும், தனி குறியீடு இருக்குங்க. நீங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல எந்த ரேஷன் கடை இருக்கு, அந்த ரேஷன் கடையோட குறியீடு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டா அந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். நீங்க பாட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரே கிராமத்துக்குள்ள 2-3 ரேஷன் கடை இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல இருந்து அது தூரமா இருக்கும். அந்த மாதிரி மாத்தி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களோட ரேஷன் கடை எது பக்கம் அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க அட்ரஸ் கரெக்ஷன் பண்றது பெஸ்ட்டுங்க. இன்னும் சில பேர் வந்து சொல்லுவீங்க, நான் வந்து சுகர் கார்டா வாங்கிட்டேன் கார்டு, ரேஷன் கார்டு, எனக்கு வந்து இப்ப ரைஸ் கார்டா நான் மாத்தணும், நான் எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கெல்லாம் வந்து நான் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்ப வந்து சுகர் கார்டை வந்து ரேஷன் கார்டில் ரைஸ் கார்டா மாத்துறதுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் என்னோட வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப அப்டேட் பண்ணும்போது நீங்க வந்து அப்பத்திக்கு நீங்க டக்குன்னு ரேஷன் கார்டை வந்து நீங்க மாத்திக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்க, வேற ஆப்ஷனே இல்லை. உடனே வந்து பண்ண முடியாது, எதுவுமே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி பண்ண முடியாது. நீங்க வெயிட் பண்ணி தான் உங்களோட கார்டை மாற்ற முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தங்க வந்து ஒரு ரேஷன் கார்டில் வயசானவங்க இருப்பாங்க, அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களால நடந்து போய் வாங்க முடியாம இருக்கலாம், வயசாயிருக்கலாம்,
ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு வந்து முடியல அப்படிங்கும்போது இவங்களுக்கு பதிலாக நான் வந்து மாசம் மாசம் வந்து ரேஷன் கடையில பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரதிநிதி வந்து நீங்க நியமிச்சுக்க முடியும். அது எப்படிங்க பிரதிநிதி நியமிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? யாரு வாங்க போறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் மூலமா வந்து பிரதிநிதி நியமிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷன்ல போய் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை பண்ணிட்டு இவங்களோட பொண்ணு நானு, இவங்களோட சொந்தக்காரங்க நானு, என்னால வாங்க முடியல, இவங்களோட பையன் நானு அப்படின்னு சொல்லி நீங்க யாரோ அவங்களோட உறவு முறையை சொல்லி இவங்களுக்கு பதிலாக இவங்க பொருள் வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு காலம் ஃபில் பண்ணி நீங்க அனுப்புனீங்க அப்படிங்கும்போது அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வயசானவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால போக முடியலனாலும் நீங்க போய் பொருள் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு மேக்சிமம் வந்து இப்ப வந்து வீடு வீடா வந்து பொருள் கொடுக்குறாங்க. ஒரு வேளை போய் அவங்களால வாங்க முடியலைங்கும் போது பிரதிநிதி நியமிக்கிற சிஸ்டம் இதுல இருக்கு, இப்படி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாரும் முக்கியமா எதிர்பார்த்த புது ரேஷன் கார்டை பத்தி தாங்க. புது ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ செலவாகும், இதை பற்றி தானே யோசிக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, இப்போ நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன். புது ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படி நினைக்கும் போதே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களோட பேரண்ட்ஸோட ரேஷன் கார்டிலேருந்து உங்கள் பேர் ரிமூவ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நேராக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு டைரெக்டாக போய் அப்ளை பண்ணிடுவீங்க. அப்ளை பண்ணும்போது கடைசியாக வந்து எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ஆகும்போது தான் சொல்லுவாங்க இந்த ஆதார் கார்டு நம்பர் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு ரேஷன் கார்டில் ஆட் ஆகிருக்கு, ஸோ நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ நேரம் பண்ண அத்தனை ப்ராசஸுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ரேஷன் கார்டு புதுசாக வாங்குறேன்னாவே முதல்ல உங்களோட பேரண்ட்ஸோட பொண்ணுக்கு அப்படின்னா அவங்க அம்மா வீட்டு ரேஷன் கார்டில், பையனுக்கு அப்படின்னா அவங்க அம்மா வீட்டு ரேஷன் கார்டில் இருக்கிற பேரை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களோட பேரை அதிலிருந்து நீக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் ஒரு குடும்பம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு டோர் நம்பர் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, மாமியார் வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கிற மாதிரி கணக்கு காட்டி மேல் வீட்டில் இருக்கும் கீழ் வீட்டில் இருக்கும் ஏபின்னு போட்டுப்பீங்க. ஸோ ஒரே டோர் நம்பர் போட்டு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் ஆகும். அதெல்லாம் வந்து நானே சொல்கிறேன், கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னாவே தனியாக நீங்கள் தனி கொடுத்தனம் வந்துடணும். ஒரே கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குங்க. விஏஓ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, நம்மளோட தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் தனி கொடுத்தனம் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போது நீங்கள் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா வைங்க, ரேஷன் கார்டில் அரிசி கார்டு செலக்ட் பண்ணுறதா இல்லை சக்கரை கார்டு செலக்ட் பண்ணுறதான்னு ஒரு கொஷின் கேட்கும். ஸோ அந்த கொஷினில் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டில் அரிசி கார்டு வேணுமா சக்கரை கார்டு வேணுமாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணும்போது கிட்ட நின்று சொல்லிடுங்க. ஏன்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எனக்கு சக்கரை கார்டு தான் வேணும், எனக்கு அரிசி கார்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க. அரிசி கார்டு சக்கரை கார்டு இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அரிசி கார்டுங்கிறது நம்மளுக்கு அரிசி வருங்க. இவங்க வந்து கொஞ்சம் கீழ்மட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக அரிசி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 15 கிலோ 20 கிலோன்னு சொல்லி எத்தனை குடும்ப நபர்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அரிசி இல்லை, அரிசி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சக்கரை மட்டும் கொடுப்பாங்க. ஒரு 5 கிலோ 3 கிலோன்னு சொல்லி சக்கரை கொடுப்பாங்க. இது ரெண்டும் தான் அரிசி கார்டு சக்கரை கார்டுங்க. அது இல்லாமல் நாளைக்கு ஏதாவது சலுகைகள் வருது, கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது பணம் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரிசி கார்டுக்கு தான் கிடைக்கும், சக்கரை கார்டுக்கு கிடைக்காது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். முதல் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தோட ஆதார் கார்டு, சரிங்களா? குடும்பத் தலைவராக யாரை போட போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அவங்க பேரில் கேஸ் புக் வாங்கிக்கோங்க. கேஸ் புக் கம்பல்சரி கேஸ் புக் இருக்கணும். கேஸ் புக் இல்லாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க, எல்லாமே ரிஜெக்ட் தான் ஆகுது. ஸோ கேஸ் புக் வந்து நீங்கள் வந்து தனி கொடுத்தனா வந்துடணும். அப்போ நீங்கள் கேஸ் வந்து தனியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் வந்து கேஸ் புக் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடுவீங்க. அப்படிங்கும்போது யார் பேரில் கேஸ் புக் இருக்கோ அவங்கள குடும்பத் தலைவராக போட்டுக்கோங்க. அவங்களோட ஃபோட்டோ ஒன்று, சரிங்களா? குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தோட ஆதார் கார்டு, எல்லா ஆதார் கார்டும் ஒரே மாதிரி ஒரே அட்ரஸில் இருக்கணும். கேஸ் புக்கும் ஒரே அட்ரஸில் இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியங்க. ஒவ்வொரு அட்ரஸும் ஒவ்வொரு ஆதாரும் ஒவ்வொரு அட்ரஸும் இருக்கவே கூடாது. எல்லாமே ஒரே அட்ரஸில் இருக்கணும். புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லைங்க. முழுக்க அது ஃப்ரீ தாங்க. நீங்கள் எந்த ஒரு பைசாவும் கட்ட தேவையில்லை.
ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுற கம்ப்யூட்டர் சென்டரில் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து தெரியாமல் சுகர் கார்டை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கே அப்ளை பண்ணீங்கன்னாலும் சரி, அப்ளை பண்ணும்போது வந்து சுகர் கார்டாக போட்டுறாதீங்க. ஏன்னா சுகர் கார்டு வந்து மேல்மட்ட மக்களுக்காக வந்து சுகர் மட்டும் இருந்தால் போதும், அரிசி எனக்கு தேவையில்லை அப்படிங்கறதுக்காக முதல்ல கொடுத்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து அரிசி கார்டு தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து எல்லா சலுகையுமே கிடைக்குது, எல்லாத்துக்குமே பணம் அதுல இருந்தா வருது. ஸோ எல்லாருமே வந்து அரிசி கார்டு தான் கேட்குறாங்க, ரைஸ் கார்டு தான் கேட்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. சுகர் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி வராது, எந்த சலுகைகளும் வராது. இந்த பொங்கலுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பணம் அந்த மாதிரி எதுவுமே வராது. எந்த ஸ்கீமே மேக்ஸிமம் வந்து சுகர் கார்டு கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணும்போது, புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் சுகர் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ரைஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களாங்கிற ஒரு கொஷின் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெளிவாக வந்து அப்ளை பண்ணுறவங்கள்ட்ட சொல்லிடுங்க, எனக்கு ரைஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை சுகர் கார்டு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 5 கிலோ உங்களுக்கு வந்து சக்கரை கொடுத்துருவாங்க அரிசிக்கு பதிலாக. உங்களுக்கு சுகர் கார்டு வேணுனாலும் சுகர் கார்டு வேணும்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது வந்து நீங்கள் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றுங்க, இதை மறந்துடாதீங்க. புது ரேஷன் கார்டு போடுறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அப்ளை பண்ணுங்க, எந்த ஒரு கரெக்ஷனுமே வந்துடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுங்க, அவங்க கண்டிப்பாக நல்லபடியாக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்து பார்த்து பண்ணிடுங்க. சொல்லும் போதே வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டில் சுகர் கார்டு வேணுமா ரைஸ் கார்டு வேணுமான்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு எந்த கடை நம்பர் வேணும்னு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கடை இங்கே ஒரு பக்கம் இருப்பீங்க, ஆனால் வந்து கடை உங்களுக்கு போடுற கடை அலர்ட் பண்ணுற கடை வந்து வேறு ஒரு பக்கம் தூரமாக அலர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த கடை வேணும், உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக போட்டுருங்க, ஃபோன் நம்பர் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது, சொல்லும் போது சொல்லிட வேண்டியது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். வந்து எல்லாமே பண்ணிட்டேன், நேம் ஆட் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், இதெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, எங்கே நான் எப்படி போய் நான் பார்க்கட்டும், ஒவ்வொரு டைமும் நான் போய் ஆஃபீஸில் அலையட்டுமா அப்படின்னு கேட்குறீங்களா? தேவையே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும் போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, விண்ணப்ப எண் சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் போட்டு ரேஷன் கார்டு செக்ஷனில் உள்ளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்ப நிலைன்னு சொல்லி போட்டு செக் பண்ணீங்கன்னாவே உங்கள் ரேஷன் கார்டு, புது ரேஷன் கார்டு இந்த ஸ்டேஜில் இருக்குது, உங்கள் பேர் ஆட் பண்ண பேர் எங்கே இருக்குது, ரிமூவ் பண்ணது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே அப் டு டேட் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் காட்டிடும். ரிமூவ் பண்ணினாலும் ரிஜெக்ட் பண்ணாலும் காட்டிடும், அப்ரூவ் பண்ணாலும் காட்டிடும், எல்லாமே அவங்களுக்கு காட்டிடுங்க. நீங்கள் அது மூலமாகவே வந்து உங்களோட ஸ்டேட்டஸை நீங்களே செக் பண்ணிக்க முடியும். எங்கே போச்சு என்னாச்சு தெரியல, நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் புலம்பணுன்ற அவசியமே இல்லை. அப்பப்போ நம்மளே எடுக்கிறோம், பார்க்க போகிறோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு வாங்கும்போது ஜஸ்ட் வெறும் உங்கள் பேரும் உங்கள் ஹஸ்பண்ட் பேரு ஒய்ஃப் பேர் மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருப்பாங்க, நீங்கள் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பீங்க. இப்படி பண்ணியிருக்கும் போது அதில் வந்து இந்த கார்டில் வந்து உங்கள் பேரே இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கார்டை தான் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க போது கண்டிப்பாக உங்கள் குழந்தை பேரும் கொடுக்கணும். அப்படிங்கும்போது இந்த கார்டில் தான் குழந்தை பேரே வந்திருக்காதே. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ரீப்ரிண்ட் கார்டு போட்டுக்கலாம். இந்த கார்டு மாதிரியே இன்னொரு கார்டு வந்து கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு அச்சடிச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது மேக்ஸிமம் 1 மந்த்ல இந்த கார்டு வந்து கொரியர் மூலமா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா உங்களுக்கு வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து ரிசீவ் ஆயிருங்க. அதுல வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் கார்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா வந்து குடும்ப தலைவர் கரெக்டா இருக்காங்களா, அட்ரஸ் கரெக்டா இருக்கா, எல்லாத்தோட பேர் கரெக்டா இருக்கா, போட்டோ கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே வெரிஃபை பண்ணி எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் இது வந்து ரீபிரிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்து இதே மாதிரி இன்னொரு கார்டு உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்க வந்து பண்ணும்போது கரெக்டா இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு நீங்க ரீபிரிண்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மந்த்ல கார்டு உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் உங்க அட்ரஸ்க்கு. இது அப்ளை பண்றதுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்றாங்க கவர்மெண்ட்ல. ஜஸ்ட் 50 rupees மட்டும் தாங்க சார்ஜ். அது இல்லாம நீங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் பண்றீங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து தனியா அவங்க அதுக்கான அமௌண்ட் வாங்குவாங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கறது என்னால சொல்ல முடியல. நானும் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது வாங்கின ரேஷன் கார்டு தாங்க. அதுக்கப்புறம் நான் கரெக்ஷன் எல்லாம் நிறைய பண்ணினேன். என் குழந்தைங்களோட பேரெல்லாம் ஆட் பண்ணேன். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து புது கார்டு வந்து ரீப்ரிண்ட் கேட்டிருந்தேன். ரீப்ரிண்ட் கேட்டதும் எனக்கு வந்து 1 மந்த்துக்குள்ள இந்த கார்டு வந்து ரிசீவ் ஆயிடுச்சுங்க. இதுதான் என்னோட ரீப்ரிண்ட் கார்டு. 2 கார்டு இருக்கு என்கிட்ட. 2 கார்டு வச்சுக்கிறதால எந்த தப்புமே கிடையாதுங்க. நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ நேம் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால, கரெக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கிறதால இந்த மாதிரி கார்டு வாங்கிக்கிறோம். ஒருவேளை நீங்க இந்த ரேஷன் கார்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து ரீப்ரிண்ட் கொடுத்து நீங்க புதுசா இந்த மாதிரி கார்டு வந்து 1 மந்த்துக்குள்ள வாங்கிக்க முடியுங்க. ஸோ மிஸ் பண்ணவங்களும் இந்த மாதிரி கார்டு வந்து புதுசா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. உங்க யாருக்காவது இந்த ரேஷன் கார்டில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், எனக்கு வந்து நேம் ஆட் பண்ணணும், புது ரேஷன் கார்டு போடணும், நேமை ரிமூவ் பண்ணணும், ரீப்ரிண்ட் கார்டு போடணும், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வந்து சேவைகள் தேவைப்பட்டுச்சுனாலும் நான் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா போதும். நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம்.
முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாம சக்சஸ் ஆகிற மாதிரி மட்டும் தாங்க நாங்க பண்ணி கொடுக்குறோம். அது ரேஷன் கார்டில் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எல்லாத்தையும் சென்ட் பண்ணீங்கன்னா போதும், நாங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டா செஞ்சு கொடுத்துருவோங்க. அவ்வளோதான் மக்களே, ரேஷன் கார்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, நான் எதையாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் அதையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்து இன்னொரு சூப்பரான அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.